கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா வன்முறை சார்ந்தவர்கள், காமம் சார்ந்தவர்கள். அதுக்கு தான் நீங்கள் சொன்ன அந்த சதை போதை அப்படின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அந்த சதை போதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா போதை மருந்தை விட, சாராயத்தை விட, மதுபானங்களை விட மனிதனை போதையின் உச்சத்திற்கு ஏற்றி கொண்டு செல்லுகின்ற பொழுது தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்ற குற்றங்கள் தான் வந்து இன்றைக்கி உலகை ஆட்டி படைக்குது. அதில் தான் சீரியல் கில்லர்ஸ் வருவான். பல நேரங்களில் நீங்கள் பாருங்கள், ஒன் சைடு, அதாவது ஒருதலை காதலில் வந்து கைக்கிளை பெருந்தனை என்று சொல்லுகின்ற பொருந்தா காமத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு நீ ஒத்துழைக்கலன்னு சொன்னால் நான் உன்னை வெட்டுவேன் குத்துவேன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து போயிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணங்கள் வந்து திரைப்படங்கள் தானா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரைப்படம் என்கின்றது ஒரு பேசு மொழி உண்டு திரைப்படத்துக்கு. ஒரு காலத்து திரைப்படத்தினுடைய நாயகர்கள் இருக்கான் பாருங்க, அவன் 50 வயசில் 17 வயசு பொண்ணு கூட கதாநாயகன் நடிப்பான். இப்பெல்லாம் வந்தால் போக்சோவில் கேஸ் போட்டுருவாங்க. 1000 இருந்தாலும் அந்த காலத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த படங்களில் இருந்த சில காட்சி அமைப்புகள் வந்து ஒரு எல்லையை மீறாமதான் இருக்கும். அது பாடல் வரிகள் இருக்கும், சில அந்த கிளப் டான்ஸ்ன்னு போடுவோம் அந்த காலத்தில். அதை தவிர வேறு இடங்களில் வந்து அந்த சதை குழுக்கள்லாம் இருக்காது. ஆனால் ஒரு திரைப்படத்தினுடைய மொழி என்பது வந்து ஒரு அடக்கத்துக்குள்ளே தான் இருக்கும்.